اللهم صل على محمد وعلى آله وأصحابه أجمعين. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. نجاني الله وإياكم اللهم آمين. فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பிக்கிறேன். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அடியொட்டி வாழ்ந்த உத்தம சஹாபா தோழர்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின்னால் இந்த ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையிலே குழுமியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹு தஆலா நமது வாழ்க்கையிலே எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவற்றை எடுத்து நடக்குமாறும் எவற்றிலிருந்தெல்லாம் விலகி விடுபட்டு தவிர்ந்து நடக்குமாறு எச்சரிக்கை செய்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகி விடுபட்டு தவிர்ந்து நடக்குமாறும் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் நினைவூட்டியவனாக ஆரம்பிக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, பிரார்த்தனை ஒரு முஃமினின் ஆயுதம் என்ற தொனிப்பொருளில் சுருக்கமான ஒரு சில கருத்துக்களை உங்களோடு இன்றைய குத்பாவிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதன் அல்லாஹ்வுடைய அடிமை. அடிமைகளாகிய நாங்கள் எஜமானிடம் எப்பொழுதும் தேவையுள்ளவர்கள், அவனை சார்ந்து வாழக்கூடியவர்கள். இந்த உண்மையை அல் குர்ஆன் பின்வருமாறு கூறுகின்றது: யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். மனிதர்களே, நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் அல்லாஹ்வின் உதவியின் பால் தேவையுள்ளவர்கள். அல்லாஹ் எவரின் மீதும் தேவையற்றவன், புகழுக்குரியவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் எங்களுடைய எஜமானிடம் எந்த அளவுக்கு கையேந்துகின்றோமோ, எந்த அளவுக்கு அவனை சார்ந்து இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாங்கள் அவனுக்கு அடிபணிகின்றோம். ரப்புக்கு, எஜமானனுக்கு அடிபணிந்து அவன் மீது தஞ்சமடைந்து அவனிடம் கைகளை ஏந்தி துஆ கேட்பதானது மிகச் சிறந்த உன்னதமான இபாதத்தாக கருதப்படுகின்றது. அதுவே உபூதியத்தினுடைய, அடிமைத்துவத்தினுடைய உண்மையான வடிவமாகவும் கருதப்படுகின்றது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன துஆ ஹுவல் இபாதா. இபாதத் என்றாலே, இறை வணக்கம் என்றாலே அது துஆ தான் என்று கூறினார்கள். அந்த அளவுக்கு துஆ இறை வணக்கத்தோடு தொடர்புபடக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ ஷைஉன் அலல்லாஹி அக்ரம மினத் துஆ.
அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான இபாதத் துஆவை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தியை அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அறிவிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தமட்டிலே ஒரு காரியம் கைகூடுவதற்கு, வெற்றியை அடைந்து கொள்வதற்கு இரண்டு வழிகள் கையாளப்பட வேண்டும். ஒன்று ஆன்மீகம் சார்ந்த வழி, மற்றது லௌகீகம் சார்ந்த வழி. லௌகீகம் சார்ந்த வழியை பொறுத்த மட்டிலே ஒரு காரியம் கைகூட தேவையான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். ஆன்மீகம் சார்ந்த வழியை பொறுத்த மட்டிலே அந்த முயற்சிகளை மேற்கொண்டு விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி வெற்றிக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த இரண்டு வழிமுறைகளும் பேணப்படுகின்ற போதுதான், கடைபிடிக்கப்படுகின்ற போதுதான் காரியங்கள் சாத்தியமாகின்றன, வெற்றிகள் நிச்சயிக்கப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு காரியங்களையும் கடைபிடித்தார்கள். அவர்கள் களத்திலே நின்று போராடினார்கள். போராடிக்கொண்டே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அந்த போராட்டத்தின் வெற்றிக்காக துஆ செய்தார்கள். ஆன்மீகமும் லௌகீகமும் இணைக்கப்பட்ட போது அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். அன்பிற்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய தேவைகள் அவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கான, எங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கான, எங்கள் எதிர்பார்ப்புகளை அடைந்து கொள்வதற்கான ஆன்மீகம் சார்ந்த மிகச்சிறந்த வழி துஆவாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற போது, காலையிலே கண் விழித்து எழுந்தது முதல் படுக்கைக்கு செல்லுகின்ற வரைக்கும் சடரீதியான காரணிகளை கைக்கொள்ளுகின்ற அதே நேரம் முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை காண முடிகிறது. அதன் காரணமாகவே அவர்கள் வெற்றிகளை அடைந்து கொண்டார். அன்பிற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டிலே அவனுக்கு பிரச்சனைகள் வருகின்ற போது, நெருக்கடிகளை எதிர்நோக்குகின்ற போது, சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற போது அவன் அல்லாஹ்விடத்திலே முழுக்க தஞ்சமடைந்து அவனிடத்திலே இரு கரமேந்தி அவனை அஞ்சி பயந்து பணிவோடும் பயபக்தியோடும் இஹ்லாஸோடும் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அப்போது அவனுக்கு வெற்றியை கொடுப்பதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ் தயாராக இருக்கிறான். குறிப்பாக நாங்கள் வாழுகின்ற இந்த காலப்பகுதியிலே இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய உம்மத்திற்கும் எதிராக இஸ்லாத்தின் சதிவலைகள் விரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் முஸ்லிம் நாடுகளையும் எதிரிகளின் சதி சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாக்குமாறு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அவனுடைய உதவியை கேட்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது. இது நபிமார்களுடையவும் சலஃபு சாலிஹீன்களுடையவும் சுன்னாவாக வழிமுறையாக இருந்தது என்று அல் குர்ஆன் சுட்டிக்காட்டுகின்றது. நபிமார்களையும் சலஃபு சாலிஹீன்களையும் பொறுத்த மட்டிலே அவர்கள் சிக்கலான சந்தர்ப்பங்களுக்கு முகம் கொடுக்கின்ற போது, நெருக்கடிகளை சந்திக்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து அவனுடைய உதவியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்.
பனு இஸ்ரவேல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சாலிகான அரசன் தாலூத், அவரோடு அங்கிருந்த விசுவாசம் கொண்ட ஒரு சிறிய படை மிக பலம் வாய்ந்த ஜாலூத்தையும் அவனுடைய பிரமாண்டமான பட்டாளத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்த நிலைக்கு உள்ளாகிய போது அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இருகரமேந்தி பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய துஆவை, அல்லாஹ்வுடைய உதவியை வேண்டினார்கள். அல்லாஹ் தஆலா அதன் விளைவாக அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வெற்றியை கொடுத்த செய்தியை சூரா பக்ராவின் 250ஆம் வசனத்திலே அல்லாஹ் கூறி காட்டுகின்றான். அன்பிற்குரியவர்களே, இதுதான் நபிமார்கள் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வழிமுறை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் களத்தை சந்தித்தார்கள். முஃமின்கள் 319 பேர், எதிரிகள் குறைஷி காஃபிர்கள் 1000க்கும் அதிகமானவர்கள். ஒரு நிர்பந்தமான நெருக்கடியான சூழ்நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். எழுந்து நின்றார்கள், கிப்லாவை முன்னோக்கினார்கள், 2 கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தினார்கள். யா அல்லாஹ், நீ எனக்கு வாக்களித்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்று. இந்த சின்னம் சிறிய கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இனிமேல் இந்த பூமியிலே உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே உன்னுடைய உதவியை கொடுத்து அருள் புரிவாயாக என்று நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேற்றுகின்ற அளவுக்கு அவர்கள் பிரார்த்தனையிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அங்கீகரித்தான். وَإِذْ تَسْتَغِيثُونَ رَبَّكُمْ فَاسْتَجَابَ لَكُمْ أَنِّي مُمِدُّكُمْ بِأَلْفٍ مِّنَ الْمَلَائِكَةِ مُرْدِفِينَ. அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் உங்களை இரட்சித்துக் கொள்வதற்காக அல்லாஹ்விடத்தில் அவனுடைய உதவியை வேண்டி பிரார்த்தனை செய்த போது அல்லாஹ் அணி அணியாக உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய 1000 மலக்குகளை இறக்கி உங்களுக்கு உதவி செய்வேன் என்று உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்ததாக குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இது நபிக்கு மட்டுமல்ல, மூமின்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா வாக்களித்துக் கொண்டிருக்கிறான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவர்களுக்கு மிக சமீபமாக நெருக்கமாக இருக்கிறேன். பிரார்த்தனை செய்பவர் பிரார்த்தனை செய்கின்ற போது அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறான். எனவே அந்த வாக்குறுதி எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறது, மறுமை நாள் வரைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த துஆ என்ற ஆயுதத்தை கையில் எடுக்காமல் இருப்பது எங்களுடைய தவறு. எனவே அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான், கேளுங்கள் தருவேன் என்று. கேட்காமல் இருப்பது எங்களுடைய குற்றம், தவறு. நாங்கள் அந்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். துஆ கேட்பதற்கான முறையையும் இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அந்த முறைகளை பேணி துஆ கேட்கும் போது, பிரார்த்தனை செய்கின்ற போது கண்டிப்பாக அல்லாஹ் பதிலளிப்பான், உதவி செய்வான், கபூல் செய்வான். அந்த வகையிலே துஆ கேட்கும் போது நாங்கள் இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானா, ஏற்றுக்கொள்வானா, ஏற்றுக்கொள்ளாமல் விடுவானா என்ற சஞ்சலத்தோடு, தயக்கத்தோடு, சந்தேகத்தோடு துஆ கேட்க கூடாது. மாற்றமாக கண்டிப்பாக அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்து கொள்வான், எனக்கு பதிலளிப்பான், உதவி செய்வான் என்ற உறுதியான எண்ணத்தோடு துஆ கேட்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள், உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக உங்களுடைய துஆவை கபூல் செய்து கொள்வான் என்ற உறுதியான எண்ணத்தோடு
துஆ கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார். அப்படி துஆ கேட்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதே போல அதற்கு அடுத்ததாக ஓரிரண்டு தடவைகள் கையேந்தி விட்டு நம்பிக்கை இழந்து அந்த முயற்சியை கைவிடக்கூடாது. தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே தொடராக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அது எப்படி என்றால், ஒரு குழந்தை ஒரு தாயிடத்திலே அழுது அடம் பிடித்து தன்னுடைய தேவையை எப்படி நிறைவேற்றிக் கொள்ளுமோ, அதே போல ரப்பிடத்திலே ஒரு அடியான் அழுது அடம் பிடித்து அவனுடைய உதவியை பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறான். எனவே தொடர்ந்தும் கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக எங்களுடைய பலவீனத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய வல்லமையிலே நம்பிக்கை வைத்து, எனக்கு அல்லாஹ்வை தவிர உதவி செய்வதற்கு வேறு யாரும் கிடையாது என்ற அந்த நிர்பந்த நிலைக்குள் சென்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆ வயக்ஷிஃபு ஸூ, துன்பத்திற்கு உட்படுத்தப்பட்டவன் அவன் கேட்கும் போது அவனுக்கு பதிலளித்து அவனுடைய துன்பத்தை தீர்த்து வைப்பவன் யார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். நிச்சயமாக அல்லாஹ். எனவே அத்தகைய நிர்பந்தமான நிலைக்கு அல்லாஹ்வை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்ற அந்த நிலைக்கு சென்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தஞ்சமடைந்து அவனிடத்திலே துஆ கேட்கும் போது கண்டிப்பாக துஆவை கபூல் செய்து கொள்வான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு கூட அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்தும் துஆ கேட்டுக் கொண்டிருந்தார்கள். வதன்னூனி இذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين فاستجبنا له. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், தன்னூன் எனப்படுகின்ற இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திலிருந்து கோபம் கொண்டவராக வெளியேறிய போது அவரை நாங்கள் நெருக்கடிக்கு உட்படுத்துவோம் என்பதனை அவர் அறிந்திருக்கவில்லை. மீனின் வயிற்றுக்குள் இருளிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே அவர் தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். உன்னை தவிர வேறு இலாஹ் நாயன் கிடையாது, நீ பரிசுத்தமானவன், நான் நிச்சயமாக அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்ற அந்த துஆவை தொடர்ந்தும் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே அல்லாஹ் அவருக்கு நாங்கள் பதிலளித்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவரை துன்பத்திலிருந்து நாங்கள் காப்பாற்றினோம். அடுத்த பகுதி மிக முக்கியமானது அந்த வசனத்தின், வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், அப்படித்தான் நாங்கள் மூமின்களையும் துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவோம் என்று அந்த வசனத்தின் இறுதியிலே அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீனின் வயிற்றுக்குள் இருந்து துஆவின் மூலமாக அல்லாஹ் எப்படி காப்பாற்றினானோ, ஏனைய எல்லா மூமின்களையும் அதே போல துஆ கேட்கின்ற போது அவர்களையும் நாங்கள் துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவோம், அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், அவர்களுக்கு நாங்கள் வெற்றியை கொடுப்போம் என்று அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். இப்படி துஆவுக்கு அல்லாஹ் பதிலளிப்பதாக குர்ஆனிலே திரும்ப திரும்ப அடுக்கடுக்காக பல இடங்களிலே அல்லாஹ் வாக்களித்துக் கொண்டிருக்கிறான். என் அன்பிற்குரியவர்களே, நாங்கள் கஞ்சத்தனம் காட்டாமல், சோம்பேறித்தனம் காட்டாமல் எங்களுடைய கைகளை ஏந்த வேண்டும், உயர்த்த வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், அவனிடத்திலே தஞ்சமடைய வேண்டும், அவன் தயவை எதிர்பார்க்க வேண்டும். கண்டிப்பாக அவன் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்து கொள்வான், எங்களுக்கு பதிலளிப்பான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், கேட்பவர்களுக்கு அவன் நிச்சயமாக கொடுக்கிறான்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹய்யுன் கரீமுன் யஸ்தஹி இதா ரஃபஅ الرجل يديه இலைஹி அன் யருத்தஹுமா ஸிஃப்ரன் ஹாயிபத்தைன். அல்லாஹ் வெட்க சுபாவம் உள்ளவன், கண்ணியமானவன். அவனுடைய அடியான் அவனிடத்திலே கைகளை ஏந்தினால் அந்த கைகளை வெறுமையாக திருப்பி விடுவதற்கு அவன் வெட்கப்படுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, ஏந்தக்கூடிய கைகள் வெறுமையாக திருப்பப்பட மாட்டாது என்று அடித்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கைகளை ஏந்துவோம், அல்லாஹ்விடத்திலே கேட்போம். இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற போது, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்ற போது, தேவைகள் அதிகரிக்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். கேட்காத போது அல்லாஹ் கோபப்படுகிறான். وقال ربكم ادعوني استجب لكم ان الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. உங்களுடைய ரப்பு கூறுகின்றான், என்னிடத்திலே கேளுங்கள், உங்களுடைய துஆவுக்கு நான் பதிலளிக்கிறேன். யார் என்னிடத்திலே கேட்காமல் பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இழிவுபடுத்தப்பட்டவர்களாக நரகத்திலே நுழைவிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். அன்பிற்குரியவர்களே, துஆவுக்காக கைகளை உயர்த்துவோம். அல்லாஹ்விடத்திலே எப்பொழுதும் எந்த வேளையிலும் துஆ கேட்க பழகிக் கொள்வோம். அது மிகச்சிறந்த இபாதத். எங்களுடைய அடிமைத்துவத்தை அல்லாஹ்வுக்கு முன்னால் வெளிப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த வழிமுறை. எனவே துஆ கேட்போம், எங்களுக்காக துஆ கேட்போம், எங்களுடைய பெற்றோர்களுக்காக துஆ கேட்போம், எங்களுடைய மனைவி மக்களுக்காக துஆ கேட்போம், எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக துஆ கேட்போம், பூரா முஸ்லிம் சமுதாயத்துக்காகவும் துஆ கேட்போம். குறிப்பாக சிறப்பாக ஆங்காங்கே ஒடுக்கப்படுகின்ற நசுக்கப்படுகின்ற முஸ்லிம் உறவுகளுக்காக துஆ கேட்போம். எங்களுடைய நாட்டுக்காக துஆ கேட்போம். நாங்கள் வாழுகின்ற, எங்களை வாழ வைக்கக்கூடிய இந்த நாட்டுக்காக துஆ கேட்போம். இந்த நாட்டு மக்களுக்காக துஆ கேட்போம். இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு கடமைகளிலே உழைக்கக்கூடிய மனிதர்களுக்காக துஆ கேட்போம். இப்படி எல்லா விடயங்களுக்காகவும் அல்லாஹ்விடம் தஞ்சமடைந்து அவனை சார்ந்து அவனிடத்திலே துஆ கேட்டு அவனுடைய உதவியை கேட்பதற்கு நாங்கள் பழகிக் கொள்வோமாக. எங்களுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்வார். اللهم اجعل هذا البلد آمنا مطمئنا سخاء رخاء وسائر بلاد المسلمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات.